இந்த கட்சிகள் காசு கொடுக்காம நீங்கள் தேர்தலில் பாருங்கம்மா. நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நாம் தமிழோட கல்ச்சரில் சொல்லுங்கள். உணர்வுபூர்வமாக ஒரு படையாக தான் இது இருக்குமா, இல்லை உண்மையாகவே சீமானவர்களை தமிழகத்தின் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் பார்க்கிறாங்க தான் என்ற கேள்வி நான் வறண்டு கிடந்த பூமியில் சீமான் ஒரு மழையாக பொழிந்திருக்கிறார். அந்த மண் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த மண்ணில் விளைந்திருக்கிற செடிகள், மரங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கிற விஷயமாக தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஃபோர்ஸாக இறங்கிட்டா சார், இறங்கிட்டா அப்படி கீசி கட்ட கத்துருவாங்களா? அவங்க அப்படிதான் சார் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க கேப்பில் நெய் வெடிதுன்னு, அப்புறம் கேட்குறவனுக்கு எங்கே போகுது? அரசியல் நம்ம பேசும்போது கட்சித் தலைவர்களை இன்றைக்கு வீட்டுக்கு வர வைத்து தன் மனைவியோடு இருக்க வைத்து பொறுப்பு வாங்குறதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அசால்ட்டாக நடக்குது சார். இன்னமும் நீங்கள் இன்னமும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? சும்மா நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் வாங்க செமையாக இருக்குண்ணே சமையல் சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்றைக்கி நம்மளோட வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்திருக்கார்கள். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். சார் வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சி தனது மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நல்ல அருமையான ஒரு கூட்டம். பல்வேறு சர்ச்சைகளான கருத்துக்களும் அதில் எழுந்தது. அதை தாண்டி சீமான் அவர்கள் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். அந்த மாநாட்டோட ஓவராலாக உங்களோட பர்செப்ஷன் என்ன? தேஞ்சு போச்சு, குறுங்கி போச்சு, ஆளை பிடிங்கிட்டோம், அவனை பிடிக்கிட்டோம், இவனை பிடிக்கிட்டோம், அவனை எடுத்துட்டான், இவனை எடுத்துட்டான், அவனை வாங்கிட்டோம், இவனை வாங்கிட்டோம்லாம் கதை விட்டானோ இல்லை. மாநாட்டு முடிஞ்ச பிறகு ஒருத்தனை வாங்கி தரக்க மாட்டானே. இவன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கய்யா. நாங்கள் சொன்னோம் தெரியுமா, மாநாடு சப்பையாயிடும், சொன்ன மாதிரியே மாநாடு சப்பை, அப்படியாவது பேசுங்களேன்டா. அதை கூட பேச மாட்டானுவா. திரு சீமான் அவர்களை முக்கிய ஊடகங்கள் நிறைய இடத்துல புறக்கணிக்கிறதா நான் பார்க்குறேன் சார். தங்களோட கருத்து என்ன சார்? சீமானுக்கு ஓட்டு போட்டவர்களா சீமான் கட்சியா? இல்லையே. அதில் முக்கால்வாசி வேணால் சீமான் கட்சியாக இருக்கலாம். திமுகலேருந்து போட்டிருப்பாங்க, அதிமுகலேருந்து போட்டிருப்பாங்க, பிஜேபியிலேருந்து போட்டிருப்பாங்க, எந்த கட்சியும் சாராதமாக போட்டிருப்பாங்க. சார் நம்ம பர்சனலாக பேசுகிற போது இப்போ இந்த ஆள்லாம் அரசியலுக்கு கூட்டம் அதுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் பார்த்தா சீமானோட தொடர்பு, நாம் தமிழர் கட்சியோட தொடர்பில் பல பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது இந்த பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி இஸ் நீடட் அப்படிங்கிற முடிவில் மக்கள் இருக்காங்க சார். அது கொஞ்சம் பெருக்கி பல்வேறு கட்டங்களில் அது விரிவாகும். ஏன்னா இங்கே பணம் பல வகைகளை டிசைட் பண்ணிடுது. நம்ம சொல்கிறோம் அம்பேத்கர் பாடுபட்டு வாங்கின ஓட்டை 500 ரூபாய்க்கு விற்கிறான். சரிதான். ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடிசையில் சாதாரணமாக ஏழ்மையில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா 10, 500, 5000 எல்லாம் பெரிய காசு இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிறவங்க 5000 பெரிய காசு இல்லை. அதை மாதிரி 4 கட்சி கொடுக்குறான். ஒருத்தன் 300 ரூபான்னா ஒரு 3000 தரான் 10 ஓட்டுக்கு. சரி, மொத்தம் நம்ம வீட்டில் 10 ஓட்டுக்குதா? சரிப்பா, 5000 வானுக்கு ஒரு 4 ஓட்டை போடு, 3000 வானுக்கு 4 ஓட்டை போடு, அவனுக்கு 2 ஓட்டை போடு. அதில் ஏதாவது ஒரு நாம் தமிழராக இருந்தால் அது வேறு. இந்த மாதிரி காசுக்கெல்லாம் ஓட்டை வைக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு 1-2 ஓட்டு உழுது சார். இவனுங்க சார், இந்த கட்சிகள் காசு கொடுக்காம நீங்கள் தேர்தலில் பாருங்கண்ணா. நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நாம் தமிழோட கல்ச்சரில் சொல்லிடலாம். அதனால் காசு இங்கே ஒரு பெரும் டிசைடிங் ஃபேக்டர். ஒரு முக்கியமான நீங்கள் சொன்ன கருத்துலேயே அது ஒரு உண்மையான ஒரு கருத்து. காசே செலவு பண்ணாமல், ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்றது ஒரு உண்மை தான், ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டான். நார்மல் பீப்புளும் இருப்பாங்க, பப்ளிக்கும் இருப்பாங்க. ஆமாம். யார் இப்படி உணர்வுபூர்வமாக பேசினாலும் பார்த்தீங்கன்னா அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி உங்களுக்கு சீமான அப்போ இருந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்களா சார்? ஒருவேளை அதை வச்சு பார்க்கும்போது ஓ என்னடா இவர் தானா இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாரோன்ற ஒரு எண்ணம். சரி, அதை கூட வரும் எலெக்ஷனில் ஒரு ட்ரோல் மீட்டில் எடுத்து, ஏன்னா இன்னும் விஜய் கட்சி இன்னும் வேலையை ஆரம்பிக்கல சார். இன்னும் களத்தில் முழுமையாக தலைவர் இறங்கல. தயவு செஞ்சு இப்போ ஸ்மூத்தாக போயினுக்குது சார். இந்த கூத்தாடி விசிலடிச்சா கொஞ்சோட எங்கள் அண்ணனை சேர்க்காதீங்க.
சார் இல்ல சார். நானு யார் கூடயும் சேர்க்கல. ம். அவர் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு திஸ் நீங்க கேட்டீங்க. கம்பேரிசன் இஸ் என்டையர்லி கம்பேரிங் ராங். சார். தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஃபோர்ஸா இறங்கல. அடுத்த இறங்கிட்டா சார் இறங்கிட்டா அப்படி கீசி கட்ட கத்திடுவாங்களா? அவங்க அப்படிதான் சார் சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க கேப்பையில் நெய் வெடிதுன்னு, அப்புறம் கேட்குறவனுக்கு எங்கே போகுது? நிர்மல் குமார் அவருடைய இருக்கட்டும், பாத்தீங்களா சார்? சரி இருக்கட்டும். பின்ன யார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கிடையாது. சரி, அதிமுக கூட்டணி கிடையாது. யார் உன்னை கூப்பிட்டாங்க? சார் என்ன சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே யாரு? சார். நீ தான் கூப்பிட்டுன்னு திருமாவளவன் சொல்றாரு, திம்மவாலு. சார் அவங்க வந்து சொல்றது இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டு அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு கூட்டணி தமிழக வெற்றி கழகம். நான் எடப்பாடியார் 4 நாள் வந்து உன் வீட்டு கதவு தட்டிட்டு நீ கதவு தரலன்னு போயிட்டாரா? சொல்லுங்க. இல்லை உதயநிதி வாமாப்பிள்ள ஈவினிங் மீட் பண்ணலாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் ஃபோன் இதை பண்ணிட்டு வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் வந்து டிவிக்கே அவங்களோட என்ன வாரியர் சார் சொல்லுவாங்களே சார், டிஜிட்டல் வாரியரா தளபதி விஜய் அவர்கள் சொன்னாலே சார், அந்த வாரியர்ஸ் இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜா வரல. ஏன் வரல? வாங்கல. வருவாங்க சார். இப்போ ஏன் போ, அந்த படம்லாம் முடிஞ்ச பிறகு வருவீங்களோ? அவரே சொன்னார் இல்லையா, ஃபுல் ஃப்ளெஜா வந்து களத்துல இறங்க போறாரு. நீ ஒரு இதுவும் பிடுங்குவானா? இந்த சிஸ்டர் திருத்துற, நாட்டை திருத்துற, ஊட்ட திருத்துறன்றல, வர சினிமா டிக்கெட்டை படத்துக்கு டிக்கெட்டை அதுக்குரிய விலையில் முதல்ல நீ விற்று ஜனங்க உழைப்பை சுரண்டாமல் இருக்கு. உன்னை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாவது நான் எங்கன்னா பேசுகிறேன். ஒரு அப்பா சார், அவர் வந்து ஒரு பிரபலமானவர் சார். புள்ள வந்து ஒரு பொம்பளையை லவ் பண்ணுறான் சார். அது கொஞ்சம் ஒரு மாதிரினா அப்பா வந்து புள்ளக்கிட்ட சொல்கிறார் சார், வேணாப்பா வேணாப்பா. எப்படி இப்போ அப்புறம் காதல் கண்ணை மறைக்கும் இல்லையா? எப்போ எனக்கு தெரியாதா? சரி, எப்படி தான் பிள்ளைய திருத்துறது? புள்ள எப்போ வராருன்னு கேட்டு அப்பா போய் அவங்க கூட பேசினுக்கிறாரு. புள்ள வராரு, பார்த்துட்டு என்ன இது அவனு மிரண்டு போய் அதோட யூட்டர்ன் பண்ணவர் தான். இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தந்தை தன் மகனை சீர்படுத்தணும்னு என்ன முயற்சி எடுத்துக்கிற பார்த்தீங்களா? பல தந்தைகளின் மகனை நாம் இப்படி சீரழிக்கிறோமே அப்படின்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்களே, எப்படி சார் இது? என்னென்னவோ கத்துறானோ சார். அது மனித மொழியே இல்லை. இவனுக்குன்னு தனியாக ஒரு மொழி வச்சுருக்கானோ. நமக்கு என்ன வருத்தம்னா, எல்லாம் நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணன்மாருங்க தானே, நம்ம தமிழ்நாட்டு பசங்க தானே. அதால தான் நமக்கு வருத்தமே தவிர, இந்த தருதல ஏக்கன்னா போனால் நமக்கு என்னப்பா அப்படின்னு இல்லை. ஒரு பக்கம் ஒரு சிலர் இந்த சமூகத்தை சீர்திருத்தி கொண்டே வருகிறார்கள், இளைஞர்களை வந்து அரசியல்படுத்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு பக்கம் திரும்புவோம், ஒய்யன் விசிலடி, அதை ஊற்று இதை ஊற்றுன்றது தான் பிரச்சனை நமக்கு. அது உண்மைதான் சார். அதுதான் வேற உணர்வுபூர்வமா ஒரு படையாக தான் இது இருக்குமா, இல்லை உண்மையாகவே சீமானவர்களை தமிழகத்தின் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள் தான் என்னோட கேள்வி. நான் வறண்டு கிடந்த பூமியில் சார் சீமான் ஒரு மழையாக பொழிந்திருக்கிறார். அந்த மண் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த மண்ணில் விளைந்திருக்கிற செடிகள், மரங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கிற விஷயமா தான் இருக்கும் சார். இப்போ இன்னொரு விஷயம் அங்கே சார். குரோட்டன்ஸ் இல்லை, புரியுது சார். வாங்கி அந்த சொறி வைக்கிறது ஒன்றும் யூஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. இந்த மரங்கள் அப்போ ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக தான் சீமான் இருக்கிறார் என்றால், கூட்டணி வைக்காமல் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நான் எப்பொழுதும் கேட்கிற கேள்விதான், மக்களிடையே வந்து சீமான் தொண்டர்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கு இல்லையா சார்? எப்படி சார் ஆள போகிறார்? இல்லை, அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் கூட அண்ணன் கூட பல சமயம் வந்து என்னுடைய எல்லையை மீறி கூட அவர் கூட பேசிடுவேன். நான் கொஞ்சம் க்ளோஸாக டக்குன்னு பேசிடுவேன். ஆனால் அவர் நான் சொல்லுகிற வாதம் எனக்கு சரியாக இருக்குது, ஆனால் அவர் சொல்கிற வாதம் அதுவும் எனக்கும் சரியாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒருவேளை ஒரு தலைவராக நீங்கள் பார்க்கும்போது அது அந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நம்ம ஒருத்தர் ரொம்ப மிக மேலே வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால வந்து இல்லை அப்படி இல்லை. அப்படி நம்ம கண்மூடின விசிலிக்கிற கூட்டமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே முடியாதுல்ல சார். இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிற ஆன்சரும் நமக்கு வந்து சரியாக தான் இருக்குது போல இருக்குதுன்னு மாதிரி தோணுது சார். கொள்கை வேறு. ஃபைனல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எலெக்ஷனை விடுங்க, அடுத்த எலெக்ஷனில் ஒரு 2-3 பேர் தான் இருப்போம். ஓகே. அந்த 2-3 பேரில் யாரை தொடணும் அப்படின்ற ஒரு நிலை வருகிற போது நிச்சயமாக மக்கள் என்னை தொடுவார்கள். இது நீ இல்லை அது நடக்காது நம்ம சொல்ல முடியுமா? இல்லை சார். இப்போ விஜய் அவர்கள் அதை தான் சொல்கிறேன். இல்லை, தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு சார். இப்போ உள்ள வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க, இந்த திஷ்டி பொம்மையை காட்டி பயமுறுத்துற மாதிரி சொல்கிறீங்க எங்களை சார்? ஏய் சாப்பிடு 5 கண்ணை வந்துடுவான் சார். இல்லை சார், அவங்களுக்குன்னு இந்த பாலக்குடி 5 கண்ணை வந்துடுவான். இல்லைன்னா அப்படி இல்லை சார். அவங்களுக்கு 5 கண். நீங்கள் அவரை நான் வேற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வேற மாதிரி சொல்கிறீங்க. அவர் ஒரு கட்சியின் தலைவர்.
சரி. மிகப்பெரிய வால்யூம் வச்சிருக்காரு. ஒரு டேட்டா இருக்கு அவர்கிட்ட. ஒரு படை இருக்கு. பார்த்தீங்களா சார்? மதுரைய எங்க சார் பார்த்துருப்பீங்க. படை? கையிலயா? கால்லயா? தொடையிலயா? சார் மதுரையில நீங்க பார்த்துருப்பீங்களா சார்? ஆ. எவ்வளோ ஜஸ்ட் ஆன் த வே ஷூட்டிங் போம்போதே நீங்க அந்த சரி. பார்த்துக்கலாம். அது நம்மளும் பேசுவோம் சார். சரி. நீங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இந்த முக்குல ஒரு காமெடி நடிகர் வந்து நிக்கட்டும் இப்போ. ஒரு ஷூட்டிங் நடக்கட்டும். காமெடி நடிகவும் விஜய் அவர்களும் ஒன்று இல்ல. இல்ல, இல்ல. நான் சொல்றது பேசிக்கா நடிகர். கூட்டம் கூடுதா இல்லையா பாருங்களேன். என்ன பண்ணலாம்? இல்ல நான் வந்து அந்த 3 பேர் சீமா அவர்கள் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து இப்ப இவங்களும் நீங்க சேர்த்து தான் ஆகணும். அப்ப 4 பேர் என்னமோ திரும்ப மக்கள் வந்து 4ல 1 தொடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா அண்ணன் சீமான் ம். அவர்கள்ன்னு கேட்கிறேன். அது வரைக்கும் நீ வந்தா வா, வரலன்னா 3ஆ இருந்துட்டு போ. சார் சார் அடுத்து வந்து பார்த்தா டிஎம்கேவின் குடும்ப அரசியல் ம். இங்க ஒழிந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வருமா? இல்ல எப்படி சார் பார்க்குறீங்க இத? அதுக்கு முன்னாடி உன்னை விஜய்ல சொல்லிடுறேன். ஒரு பிரஸ் மீட் பார்த்தேன். திமுக கொள்கைக்கும் எங்களுக்கும் ஸ்லைட் வேரியேஷன். தெர் இஸ் நோ பிக் டிஃபரண்ட். அத ம். வச்சு நான் பேசுறது. திமுகவை ஒழிப்பது எங்கள் நோக்கம் அல்ல. அது பார்த்தீங்களா சார் செட்டப் ஆக்சுவலா? ம். முன்னாடி ஒரு பெரிய டிவி, ம். ரைட்ல வந்து அம்பேத்கரோட, லெஃப்ட்ல வந்து பெரியாரோட சரி. செட்டப். நல்லா இருந்தது சார் ஆக்சுவலா. ஆமாமா. எதையுமே அவங்க ப்ரொஃபஷனலா பண்றாங்க. அத பார்த்தீங்களா நீங்க? சாம்பார்ல தூக்கி கருவாட போட்டானுங்க. பார்த்தேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பார்த்தேன். சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. அம்பேத்கரோடு பெரியாரை கம்பேர் பண்ணுவதே தவறு என்று இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் பேசப்படுகிறது. உனக்கு பெரியார் வேணா நீ பெரியார் தூக்கு, அம்பேத்கர் வேணா ரெண்டுத்தையும் தூக்கி ஒரே இதில் போட்டு கலக்காத அப்படின்னு அம்பேத்கருக்கு சொந்தமானவர்களாக நீ பேச ஆரம்பிச்சிட்ட. அது வேற இது வேற பார்த்துக்க அப்படின்னு. அதில் வந்து இப்படிலாம் கேட்குறீங்களே, எங்கள் கொள்கையும் திமுக கொள்கையும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட். என்னது இது ஸ்லைட் டிஃப்ரெண்ட்? என்ன கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் சார். என்னவா? அவங்களும் கொள்ளையடிப்பாங்க, அவங்களும் ஒரு ஏமாத்துவாங்க, நாங்களும் கொள்ளையடிப்போம், நாங்களும் ஒரு ஏமாத்துவோம். சார் நெகட்டிவா எப்படி சார் அப்படி? அது நீங்க சார் அப்படியே பாசிட்டிவா 2 சொல்லுங்க சார். பாசிட்டிவா 2 சொல்லுங்க திமுக சார். பத்தி கேக்குறீங்களா? இல்ல நீங்க டிவி திமுகவின் கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட். வாட் டு யூ மீன் தட் சார் ஸ்லைட் அவங்க டிஃப்ரெண்ட்? செயல் பத்தி சொல்லல சார். கொள்கை வேற, அதான் என்ன செயல்பாடு வேற. அது என்னது இது? கொள்கை என்னது இது? சார் திமுகவின் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல்ல வந்து இப்படி ஒரு முக்கியமா உங்களுக்கு தெரியாத சார் என்ன கொள்கைன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க சார். அதுதான். நீங்க அண்ணன் சொல்லி தான் அண்ணன் என்ன அண்ணன் சூப்பரா 1 மணி நேரம் பேசினாரு. என்னடா பேசினாரு? ஆட சூப்பரா பேசினாருப்பா. அவ்வளவுதான் சார். அதான் சார் இவங்க அரசியல். எல்லாருக்கும் எல்லாமே வந்து பொது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது தான் பேஸ் திமுக. சரி. அதுதானே இவங்களும் சொல்றாங்க. அது எப்படி அண்ணா அறிவாலயத்தை தாண்டி வரவே மாட்டேங்குது? அண்ணா அறிவாலயத்தை தாண்டி வரலன்றதை விட உங்க வகையறாவை தாண்டி வரவே மாட்டேங்குதே. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் போதுன்றீங்க. சார் அது எல்லாருமேவா சார் அவங்க குடும்ப இப்ப மாவட்ட செயலாளர்லாம் எல்லாமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா? ஆ. நீங்க பதவி பொறுப்புன்னு சொல்றீங்க. இப்ப சேகர் பாபு அவர் குடும்பத்தை சேர்ந்தவரா? இந்த கதவுக்கு வெளியில 1000 பேர் நிக்கட்டும் சார். கதவு சாவி பூட்டியாருது. அது திறந்தா தானே உள்ள விடும். பூட்டு சாவி யாரு? சார் அப்போ நான் ஒண்ணு சொல்றேன். ஆ. டிவிகேவோட கட்சியில வந்து மாவட்ட செயலாளர்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சார், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ம். அத நம்ம பாராட்டியே ஆகணும் சார். என்ன பாராட்டணும்? ரசிகர் மன்றத்துல அவருக்காக உழைத்த ஆட்டோக்காரரா இருந்தாலும் சரி, ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருக்கவங்க தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளரா குடுத்துருக்காங்க. சரி. யாரும் பணம் வந்தவங்கலாம் அந்த மாரிலாம் குடுக்கவும் இல்ல. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பார்க்கலாம். அப்பப்போ எல்லா கட்சியிலும் வர ஒரு உள்கட்சி சும்மா பிரச்சனை பொய்யா இருந்தது. சொல்றானுங்க. அந்த புசியா இருந்தது காசு வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டாருன்னு பொறாமல இல்ல சார். அதெல்லாம் சொல்றானுங்க செய்திகள் புரியல. சார். ஆ? எல்லா சரி கட்சி சார், நம்ம ஒன்றும் புரோக்கர் இல்லை. அதை வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை கொடுக்கும்போது பார்க்கறதுக்கோ அது அது தேர்தல். அங்கேயே நிரூபிச்சிருக்காரு இல்லையா சார்? எது சார்? நம்ம அதுக்குள்ள போல சார். சாமானியனுக்கும் போக வேணாம் சார். ம். அரசியல் நம்ம பேசும்போது அந்த கட்சி விஷயம் தலைவர்களை இன்றைக்கு வீட்டுக்கு வர வைத்து தன் மனைவியோடு இருக்க வைத்து பொறுப்பு வாங்குறதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அசால்ட்டாக நடக்குது சார். இன்னமும் நீங்கள் இன்னமும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? சும்மா நான் அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் வேணாம் செமையாக இருக்குண்ணே சமையல் சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நம்ம வீட்டுக்கு வந்தாருன்றது வந்து ம். பார்த்தீங்கன்னா, வந்திருப்பாரு. ம். நல்லா சமையல் செஞ்சிருப்பாங்க. சாப்பாடு போட்டிருப்பாரு. சாப்பிட்டு போயிருப்பாரு. இன்னமும் கூடயே நீங்கள் போன மாதிரி சொல்கிறீங்க. சார் இப்போ அதே கேள்வி உங்களையும் ஆ சேரும். என்ன கேளுங்க மக்கள் கேட்பாங்க. கேளுங்க கூட கேளுங்க நீங்க போனீங்களான்னு கேட்பாங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கினே இருங்க. நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் பேசலையே. என்ன சார் சொல்றீங்க? ஆதாரம் இருக்கா சார் அப்போ? ஆ சார் 2 பேர் அடிச்சுக்கிறான் சார். அட்டன் எங்கள் வீட்டுக்கு வரனாரு, நீ எப்போ கூட்டு போன அதுதான் சார். சார்? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் புகார் போகுது சார். அது வரைக்கும் ஓகே இருங்க சார். சார். உள்ள என்ன நடந்ததுன்னு தான் நான் கேட்டுருக்கேன். நீங்க அதுக்கு தான் இப்ப அந்த கேள்வி என்ன பார்த்து ஐயோ கேட்டீங்க. இன்ஸ்பெக்டர் காரி துப்புறாரு. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வரீங்களா? போங்கடா. பேரை சொல்லுவா யாருன்னு. அது வேண்டாம் சார். அப்புறம் பர்சனலா நம்ம எதுவும் போக வேண்டாம். இது பர்சனலா? இது ஆமா சார். ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலை சார் இது. இல்ல சார். உனக்கு என்ன இருக்கிறோம்? போறோம் என் தங்கச்சிடா, எங்க அக்காடா, என் சகோதரடா, என் சாதி பொம்பளடா அது.
அவங்களுக்கு எந்த அளவுக்கு இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல, அவங்களோட நீங்க சொல்லுவீங்க இல்லையா? என் மக்கள் இப்படி இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி முக்கியம், பதவி முக்கியம்னு இருக்காங்கன்னா, அப்போ இப்படி தானே சார் இருக்கும் அரசியல். மக்கள் ஓ! மாறும்ல. இப்ப அப்படி அப்படி கூட யோசிக்கலாம். இல்ல அப்படி இல்ல சார். நீங்க சொன்னது தான். நீங்களுமே ஓ! சொல்லியிருக்கீங்க. கூட்டி கூட்டி விஜய் இல்ல இல்ல. இப்போ விஜயோட விஷயத்த பத்தி மட்டும் பேசும்போது நீங்க, ம். அவன பாவம் அவன் என்ன சொல்றது? அவன் பைத்தியக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்க. அ. அதே இப்போ அந்த விஷயத்த நீங்க சொல்லும்போது ஏன் ஏத்துக்க மாட்றீங்க? அப்ப மட்டும் அவனுக்கு சுய அறிவும், சுய புத்தியும் வந்துரும்னு சொல்ல இல்ல வரீங்களா? தான். அந்த நிலைக்கு வந்துட்டான். அதுதான் நானும் சொல்றேன் சார். அதான் ஒரு பாட்டு வருதுல்ல, "ஒரு ஜானு வயித்துக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறனா" அத கூட நம்ம ஒத்துக்கலாம் சார். இவன் சொகுசா கார்ல போறதுக்கு, இவன் மூஞ்சி டிவில வர்றதுக்கு, இந்த மாரி பண்றானா சார். அந்த மாரி ஒரு சமூகம் இன்னைக்கு மாறி இருக்குது சார். சார் நீங்க திமுக ஏன் அதில ஆராய்ச்சி பண்றீங்க? அப்பல்ல சார். திமுகவின் இந்த சாதி அரசியல் ஏன் மக்கள் இதை இன்னும் ஏற்கிறார்கள்? அது என்ன காரணம் சார்? அந்த சாதி அரசியல் இன்னும் மக்கள் ஏற்றுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்னும் அந்த புரிதல் வரல? ஆனா, அதே பிஜேபின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அது இந்துத்துவா அப்படின்றாங்க. அப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துருக்காங்க. ஆனா நீங்க எல்லார் நெத்திலயுமே காமனா இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. இப்போ நீங்களும் வச்சிருக்கீங்க, நானும் வச்சிருக்கேன். அது பொது. ஏன் ஸ்டாலின் அவர்களும் வைக்கிறாங்க. அவங்களோட மனைவி. ஆனா, ஜாதி அரசியல் புரியல சார். வாட் இஸ் திஸ் கான்செப்ட் சார்? இதை உடைக்க வேண்டிய பொறுப்பு பிஜேபிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்குதான்னா, எல்லாம் ஞான சூனியமா பல பேர் இருக்கிறாங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை தருது சார். அத சொல்றதுக்கு ஆள் இல்ல சார் பிஜேபில. அ இந்துன்றான். திமுக சொல்லிச்சு நாங்க எங்க இதுல வந்து 80, 90% இந்துக்கள்னு. திருமாவளவன் சொல்றாரு என்கிட்ட 95ன்ட்டாரு அவரு. ஒரு படி எகிறி. அ அப்புறம் என்னடா மசூர் இங்க வந்து சனாதனா, டிஸ்கிரிமினேஷனு, இந்துத்துவா, கடவுள்லாம் அசிங்கமா இருப்பாருன்னு பேசுறதுக்கு பிஜேபில ஒருத்தர் இல்லையா? அண்ணாமலை ஏதோ கொஞ்சம் பேசியிருந்தாரு. இப்போ அவரை தவிர அவர் இருக்கும்போது அவரை தவிர வேற யாரும் இல்ல சார். இப்போ நயனா நாகேந்திரன் இன்னும் எதுவும் பெருசா இல்ல நயனா நாகேந்திரன் டாபிக்கே வரல. இவரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதே அண்ணாமலை மாறியாவது பேசுவதற்கு ஆள் இங்கே இல்லைல்ல. சார் எங்கள் ஊரில் வீட்டுக்கு வீட்டு குழா போடுறான் சார். கேட்டால் கருணாநிதி ஸ்டாலின் போட்டார் குழான்றான் சார். ஜல்ஜீவன் திட்டத்தில் போடுறாங்க சார். ஜல்ஜீவன் திட்டம் இதை சொல்லுவதற்கு கூட கேபபிள் பர்சன் பிஜேபியில் இல்லைல்ல. சாதி தான் இங்கே தீர்மானிக்கிற சக்தியாக பல இடங்கள் இருக்குது சார். அண்ணாதுரை தேர்தலில் தோக்குறாரு. முதலாலாம் சேர்த்து என்னை தோக்கச்சிட்டிங்களே அப்படின்னு அண்ணாதுரை சொன்னது தெரியுங்களா? பெரியார் வந்து ராஜாஜியை எதிர்த்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்தார். அங்கேயும் இந்த தெலுங்கு தான் அவங்கள இணைச்சது. எம்ஜிஆரை மலையாளி என்றார் கருணாநிதி. கோமாளி, கொலையாளி, மலையாளின்னாரு. எப்பா என்னைய போய் கோமாளி, மலையாளின்ற நீ தெலுங்குக்கார் தானே அப்படின்னு எம்ஜிஆர் அப்பயே சொன்னார். இப்போ அண்மையில் ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, இது ஒரு காலத்தில் முதலியார் கட்சியாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லை, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போது சாதி மனதுக்குள்ளே இருக்குது சார். நான் சாதி மனதுக்குள்ளே இருப்பதை நான் தவறுனே சொல்ல மாட்டேன். ஒரு சாதி இன்னொரு சாதியை வந்து கீழே நினைக்குதில்ல, அதுதான் தவறு. வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோடு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமூக குழுவுக்குள் ஒரு ஒற்றுமை வேணும். நீ சாதி இல்லைன்றவன் பொண்ணு தேடும்போது கரெக்டாக தேர்ந்துருவான். சார் இது போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஐயருங்க அவங்க அடிச்சுனாங்க பார்த்தீங்களா? பட்டையா நாமமாவா? அப்பப்போ வரும். அது வருஷம் இந்த திருவிழா வரும்போது வரும். அப்போ எல்லாருக்குள்ளும் அது இருக்குது சார். சார் என்னோட சுதந்திரங்கிறது இது என் கை சார். நான் இப்படி நீட்டேன்னு வச்சுங்க, என் கை போகிற வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கை உங்கள் மேலே இடிக்குதில்ல, அதுதான் பிரச்சனை. அப்போது சாதிங்கிற உணர்வு எல்லாரும் இருக்கணும். அது வந்து வேற்றுமையாக மாறக்கூடாது. அப்படி இருக்கிற போது இந்த உணர்வை இவங்க பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போது எல்லா கட்சி வேட்பாளர்களும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நாடார்கள் வச்சுங்களேன், போடுறவங்களாம் நாடாராகவே போடுவோம் கட்சிக்காரங்க. அப்படி ஒரு கட்சி நாடார் வேட்பாளர் போடலன்னு வச்சுங்க, பத்தியா அந்த கட்சி நம்ம சாதிய மதிகளை பற்றியா எல்லாரும் நாடாரை போட்டிருக்காங்க. இப்போ கனிமொழி எதுக்கு எடுத்து போய் வந்து தூத்துக்குடி நிப்பாட்டுறீங்க? ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியலை பற்றி அதிகமாக பேசுகிறார் சார்? ஆதரவாக பேசுகிறா, எதிர்ப்பாக பேசுகிறாரா? இல்லை, நான் ஜென்ரலாகவே கேட்குறேன் சார். ஆதரவோ எதிர்ப்போ இந்த ஜாதி விஷயத்தை பற்றி அவரும் நிறைய பேசுகிறார். அதாவது மற்றவன்லாம் போய் சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறது, நான் வந்து கம்மவர் சமூக மக்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, என்னால் வர முடியல, என்னோடய வாழ்த்துக்களை போய் அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்னு 2 தடவை 3 தடவை கேகேஎஸ்எஸ்ஆர் பேசுகிற போது கம்மவர் மாநாட்டில் முதல்வரை பற்றி யாரும் கேட்க மாட்டீங்க. அவன் போய் சாதி சங்க கூட்டத்தில் இருந்து நீ இன்னும் ரெட்டியாரோட புள்ளன்னா
நான் போட்டு கொடுத்துருவேன் அன்னும்போது நீங்களாம் கேட்கணும்ல சார். சீமான் அவர்கள் வந்து இந்த பஞ்சமி நிலம் இல்லை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சாதிய சமூக தலைவர்களை கூட்டிட்டாரு அப்படின்றதுல உங்களுக்கு வந்து இப்போ சீமான் வந்து அப்படி ஜாலியாக பார்க்குறாரா? கன்சலாம் சொல்லுவார், சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம். வெரி சிம்பிள். நாங்களாம் சாதியாக சேர்ந்துக்கிறோம், எங்களை சாதிகளாய் சேர்க்கிறாரு. எல்லாரும் ஒண்ணு. ஜாதி நம்ம 2 கேள்வி கேட்டோம். ஃபர்ஸ்ட் டிஎம்கே ம். பத்தி இந்த ஜாதி விஷயமா கேட்டோம். அடுத்து வந்து சார் சீமான் இவர்கள் அவர்களை பண்ணுவது கேட்டோம். ஜாதிய பிளவு, சீமான் பண்ணுவது சாதிய ஒற்றுமை, இப்போ சமூகங்களின் ஒற்றுமை. இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ம் நம்ம சிறைச்சாலை இருக்குல்ல சார், அதை ம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சார். ம் படிக்கணும்னு நான் சொல்றேன் சார் தகவலா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதின்ற ஒரு விஷயத்தையே இனிமேல் என்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள வராங்க இல்லையா அந்த ம் பிரிசனர்ஸ். ஏன்னா உள்ள நடந்துட்டு இருந்ததுதான் சார். உள்ள வரும்போது அந்த ஜாதிக்கு ஏற்ப தனித்தனி கேட்டகரியில உள்ள வந்து அவங்கள அடைக்கிறதும், அதன் பிறகு அந்த கழிவுகளை கழுவ சொல்லுவதும், இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை வந்து இம்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா, சரி, முதல்ல இந்த திருநெல்வேலியில் இந்த மாதிரி பேட்சஸ் தான் போடுவாங்க. அதை எடுங்க பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு அஃபிஷியலா வந்து ஒரு டிக்ளரேஷன். அதான் தான் அப்போ இன்னைக்கு அந்த ஜாதிய வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே ஒண்ணுதான்னு கொண்டு வரதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு நான் படிச்சதுல ஒரு டக்குன்னு சொல்றேன். நான் சரி அதுக்காக சரி. வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல சார் அப்படின்னு நான் கான்ஃபிடன்ட்டா சொல்ல வரல. அவன் வெளியில் இருக்கும்போது அவனுக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. சாதிய சிந்தனையோடு அவன் நடக்கிறான்னா அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண சார் மாட்டீங்க. சிறைச்சாலையில கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு இன்னைக்கு கான்கிரீட்டா ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்தியிருக்காங்களா சார்? ஏன் சார் நீங்கள் பாருங்கள், திருநெல்வேலியில் பல கேஸ் ட்ரெயிலுக்கே வராது, இதோட ஆ. ஜட்ஜ்மெண்ட் உள்ளே கொடுத்துருவாங்க. அதாவது இன்னைக்கு ஹாட் டாபிக்கு உதயநிதி அரெஸ்ட் ஆவாரு அப்படின்றத வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கும்போது, ம் இவர் இஷ்டத்துக்கு பேச வேண்டாம். ம் இருக்கிற விஷயத்தையே ஸ்ட்ராங்கா லவுடா இவர் ஏன் முன் வைக்கலன்னு தான் நான் இப்போ கேட்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் வைக்கல? அதெல்லாம் கேள்வி. நீங்க தான் சொல்லணும் இதுக்கு பதில். நீங்க தான் சொல்லணும். இது நடிப்புன்னு நினைக்கிறாரு. பார்ப்போம், நாளைக்கு பிடிச்சாங்கன்னா பரவாயில்லப்பா வீடி சூப்பர்யா அப்படி சொல்லிட்டு போவோம். அப்ப ஏன்னா அவரு ஆ. ஒரு முறையும் ரைடு நடக்கிற போது முடிஞ்சிச்சுப்பா, சீன் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 2 நாள்ல சாதாரணமாக இருக்குது. சார் ஆனா இந்த விஷயத்த பொறுத்தவரை டெய்லி நம்மளுக்கு ஒவ்வொரு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, சார் அவங்க பார்க்க தானே சார் போகிறோம். சரி சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நைட்டு வந்து அரெஸ்ட்டு, காலையில் பேப்பரில் எங்கேயுமே அப்படி நடக்காதுல்ல ஆ சார். எப்படி எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு சொல்ல ம் வரீங்க? உடனே இடி ரைடு இப்போ போது 2 நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? செந்தில் பாலாஜி தான் அப்படிதான் சொன்னாங்க. அரெஸ்ட் ம் ஆகலையா? ஆ ஆ. சொல்லுங்க. அவர் அதுக்கப்புறம் யாரும் அரெஸ்ட் ஆனாங்களா? சார் ரத்து பண்ணாங்களா இல்லையா? கேள்வி கேட்டாங்களா இல்லையா? மந்திரி பதவி வேணுமா? ஜெயிலுக்கு போறியா? யாருக்கு அதற்கு காரணம்? சார் அது யார் மூலியமா சார் யார் ஆரம்பிச்சது? காரணம்? இல்ல எங்க ஆரம்பிச்சது? யார் காரணம்? சரி நீங்க சொல்லுங்க யார் ஆ? யார் காரணம் சார் சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு. சரி சார். அதுக்கப்புறம் தான் இடி போய் ஜாயின் இடி கேட்குறாங்க, ஐயோ இதுக்கு என்னையா பின்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரே நபர் தான் சார். வேற எந்த ஒரு பார்ட்டியோ இல்லனா வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் தனி நபர் தான் சார். சார். எப்படி நான் சார் எப்படி சார் விடுவாங்க? சார் நான் கோர்ட்டு டீட்டெயிலில் சொல்கிறேன் சார். பேக்கப் இருந்திருக்கும் சார். என்ன நீங்க பேக்கப்பு? போய் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாரு? எங்க வேணா இருந்திருக்கலாம். சொல்லுங்க எங்க யாருன்னு. இருந்து வேணா இருந்திருக்கலாம் சார். யார், பிஜேபியா? சார் யார் வேணா நம்ம சொல்ல முடியாது. ஆ எங்கேயுமே ரெக்கார்டபிளா இல்லாம சொல்ல முடியாது. ஆனா ஒரு தனி நபர் வந்து பாத்தீங்கன்னா, இவரை எதிர்த்து போய் கோர்ட்ல போட்டாரா, உடனே கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு வந்து ஜெயிலுக்கு போறியா இல்ல பதவி வேணுமான்னு கேக்குறாங்களா, உடனே வந்து அடுத்த நாள் அதுவும் பாருங்க 2 நாள் தான் டைம் சொல்லுன்றாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு தனிநபரும் அரசியல்வாதிகளுக்கும் தனித்தனி உரிமையை அரசியல்வாதிகள் கிடையாது சார். ஒரு நியாயமான விஷயத்த பின்னாடி இருந்து நீ ஏன்பா பயப்படுற போப்பா பாத்துக்கிறனாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம ஏன் தப்பா எனக்கு தெரியல, நினைக்கணும்? ஒரு கால் அவருங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். எப்படி சார் இது? ஆ? எப்படி? நான் ஒரு வந்து தனிநபர் நான் நடந்த பாதிக்கப்பட்டவர். ஒரு விஷயத்த பத்தி தான் சரி நடக்காத பத்தி நான் பேசினேன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் உங்க கற்பனையில பேசாதப்பான்னு சொல்லலாம். இத பார்த்து கொண்டிருக்க மக்கள் வந்து யோசிப்பாங்க. கரெக்டா தானே இருக்கு. ஆ ஒரு தனிப்பட்ட நபர் காலையில இருந்து தூங்கி ஆட்டோல போறவரு, அவர் சாதாரண வாழ்க்கை வாழவரு, அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் செந்தில் பாலாஜி மேல வந்து ஒரு இது வந்து அவர் கண்டினியூட்டியா அந்த கேஸ் மேல இப்ப பாருங்க சுத்திட்டு சார், அந்த இருக்காருன்னு வைங்க வழக்கில் சார். உள்ளவர் அவர், ம். அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் அவர். அவருக்கு பின்னாடி பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வேற மாதிரி சார் அது யோசிக்கிறீங்க. யாருன்னு சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பேக்கப் கூட இப்போ வேண்டாம் சார். சவுக்கு சங்கர் அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க, ம். அதுக்கு ஒன்று சொன்னீங்க. ம். அவங்க போய் எப்படி வைப்பாங்க, அதுக்கு ஒரு பேக்கப் சார் இருக்குன்னு. உண்மையை ஒன்று சொல்லட்டுமா சார்? ம் அவருக்கு பின்னாடி வந்து இப்போ நான் சொல்றேன் சார். ம் அவருக்கு பின்னாடி வந்து நீங்க பேக்கப் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இருக்கட்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். இருக்கட்டும். நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்ல இருக்கா அதே இல்லையா? மாதிரி இருக்கு பின்னாடி யாராவது இருக்குன்னா அப்ப இருக்கட்டும்னா நம்ம அந்த டாபிக்கே வேணாமே. இல்ல சார், இருந்தது. ஒருத்தன் நான் என்ன இப்ப நீங்களே சொல்றேன், எடுத்து கொடுத்துட்டீங்க இருங்க. பாயிண்ட. ஆமா ஏடிஎம்கே சார், பேக்கப். இருங்க சார். அவரோட விஷுவல்ஸ்ல கரெக்ட் சார். எல்மேன்லாம் போடுறாரு சவுக்கு சங்கர். இது சரி, வரைக்கும் அவர் வீடியோல வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. சார் பட் தப்பு கிடையாது. ஒன்றும் இல்லை சார், ம். அந்த பேர் டக்குன்னு யார் பேர் சார் ஒரு சொல்லுங்க. ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கோர்ட்டுக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் கோர்ட்டுக்கு போனவர். ம். ஃபார் உதாரணத்துக்கு இப்போ நவீன் சார் பார்த்து, நான் இப்படி கேட்கறத பார்த்தா நவீன் சார் தான் பின்னாடிக்கிறார் பொழுது பார்த்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து
எப்பா நீ நீ கோர்ட்டுக்கு போ. அந்த மாதிரி கிடையாது இருங்க. சார். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஆ. நான் சொல்றது என்னன்னா, இல்ல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஈடியே தூரம் சார் ஈடியே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குங்க. ம். நாங்க ஆபீசர்ஸ் இருக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்க ஏன் எல்லாத்தையுமே அப்படியே ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு யோசிக்கிறீங்க? போனது பாதிக்கப்பட்டவர் தான். ஆ. சார் நான் ஈடிலாம் சும்மா சார் ஆ. நீங்க. உங்களுக்கு ஈடு மேல வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்ல சார். ஆமா சார். கரெக்ட்டா? ஆமா. எதனாலனா அந்த 1000 கோடின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அது இல்ல உங்க சார். ஆ. ஒவ்வொரு வழக்கிலும் ஆ. இந்த இன்னைக்கு முடிஞ்சிச்சுடா. தொண்டைய புடிச்சிட்டாங்கன்னா இல்ல 1 நினைக்கிறேன் சார். வருஷம் அரெஸ்ட் ஆகி பதவி இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அது ம். எப்படின்னு கேட்டா, இப்ப என்னன்னு கேக்குறீங்க? அதுக்கு நான் ஒரு கேள்வி சார் அதை கேட்கிறேன். தாண்டி போகலையே சார். சார் இன்னைக்கு டாஸ்மார்க் சரி, அத தாண்டி நான் சார் தூக்குல போடணுமா ஆ? சார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போட்டாலும் போடுங்க என்ன இருக்குது? என்ன சார்? இதெல்லாம் அதான் சொன்னேன் இல்லையா? ஆ. இங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். இப்போ ஆ. இப்போ 2 நாளா வந்து என்கொயரி பண்றாங்க சார். ஆ. அப்போ விசாரிச்சுட்டு நீ போப்பா நாளைக்கு வாப்பான்றாங்க. ம். என்ன அப்படி விசாரணை பண்றீங்க சொல்லுங்க? இது என்ன புரியல சார். நீங்க ஆ? என்ன எதிர்பார்க்கிறீங்க? இப்ப விசாரணை வெளில வந்து பாத்தீங்கன்னா, கை ஒரு கால ஒரு இழுத்துட்டு வெளில வரணுமா? ஒரு ஏட்டையா கிட்ட விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவன் ரூம்ல வச்சு அதான் நான் அதான் கேட்டேன். இந்த நாய் எங்கெங்க எடுத்ததுன்னு கேளுங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும் சார். ம். அதான் நான் அதான் கேட்டேன். ஆ. அவன் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா, மூஞ்சிங்க தான் வீங்கி போய் நடக்க முடியாம வெளில வரணுமா? நிறைய பேர் நாங்க சாவறோமே என்கொயரியில. அப்ப எங்க உயிர் வேற, சாரோட உயிர் வேறயா? இந்த டாபிக்கே இப்ப இல்ல சார்.